ஹாய் ஹலோ வெல்கம் டு டிஜி ஃபேம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ப்ரான் சூப். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் இல்லைனா ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். பட் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக எப்படி ஸ்வீட் கார்ன் ப்ரான் சூப் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கார்லிக், ஜிஞ்சர், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு பே லீஃப், கேரட், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சின்ன ஆனியன், சாம்பார் ஆனியன் கூட போடலாம். ஸோ இது எல்லாமே மைன்யூட்டாக இப்போ நம்ம சாப் பண்ண போகிறோம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே மைன்யூட்டாக சாப் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் நான் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக சாப் பண்ணது பார்த்திங்கன்னா கார்லிக், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா சின்ன சாம்பார் வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. மைன்யூட்டாக சாப் பண்ணால் தான் உங்களுக்கு சூப் குடிக்கும்போது கடிக்காது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த சாப்பிங் சைஸ்லேயே போதும். ஸோ வாங்க போகலாம். நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். ஸோ நம்ம இதுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் கோகனட் ஆயில் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்த ஆயில் கூட ஆட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணும்போது எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க, பட்டர் சீக்கிரம் கருகிடும். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே அதில் பே லீஃபும் மிளகும் போட்டுக்கலாம். ஸோ பே லீஃப் போடுறேன், மிளகு. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஸோ எது ரொம்ப ஹார்டாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. ஜிஞ்சர் போட்டுட்டேன். லைட்டாக சாத்தே பண்ணிக்கோங்க. சாத்தே பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியன் இது போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம சூப் குடிக்கும்போது கடிக்காது. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பே லீஃப், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் வந்த உடனே ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் இதில் வந்து பீன்ஸும் கேரட்டும் ரொம்ப வேக தேவைப்படுது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு போடுவோம். பீன்ஸ் போட்டாச்சு, கேரட்டும் போட்டாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக சாத்தே பண்ணிக்கோங்க. பீன்ஸும் கேரட்டும் உங்களுக்கு அது கலர் மாறிச்சுனாலே அது ஆஃப் பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேரட்டும் பீன்ஸும் கலர் மாறிடுச்சு, லைட் கலர் ஆகிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் வந்துட்டு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ண போகிறது கார்ன். ஸோ கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் வாங்குறது.
ஸோ லைட்டாக சாத்தே பண்ணால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஹாஃப் பவுல் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொதி வரட்டும். ஸோ நல்லா கொதிக்குது. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்துட்டு இதை நான் ஆட் பண்ணுவேன், நோரோடது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும், அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பியூர் சூப் வேணுன்னா நீங்கள் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அந்த நார் சூப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூப்போட திக்னஸ் வந்துடுச்சு. நீங்கள் வந்து இப்போ நார் ஆட் பண்ணலன்னா தண்ணியில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சாப் பண்ணி போடலாம். ஸோ நான் வந்து ஹோல் பீசஸாக போடுறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரானோட குக்கிங் டைம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். ஸோ நீங்கள் 5 minutes வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு பாயில் பண்ண போகிறேன். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஒரு கிளாஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து 3வது கப்பு தண்ணி ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த திக்னஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு திக்னஸ் வேண்டாம், எனக்கு வந்து நல்லா வாட்டரே வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கப் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ சூப் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரு சின்ன கொதி வந்தோன்னா பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப் வந்து கொதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப் எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சூப்பை மாத்திரம் நல்லா கொதிக்க வைங்க. ஸோ நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் ஆக்கி இறக்கிடலாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தானே தெரியும் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்போட கன்சிஸ்டன்சி இது தான். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்ல மழைக்கு நல்ல கிளைமேட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கப் குடிச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு கொதி. உங்கள் உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஓகே, நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.